ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மார்க்கெட் வீடியோ தான். காசிமேடு மார்க்கெட் தான் போயிருந்தேன். இது எப்போ போனேன் அப்படின்ற வீடியோ நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு போட்டுகள்லாம் கட்டிலேருந்து கடலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 15 போக ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே அது கட்டுலேருந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து மீனோட வரத்து அதிகமாயிரும். எப்பவுமே வரத்தை பொறுத்து தான் விலை. அதனால தான் இப்போ நான் சொல்கிறது, இந்த ஜூலையிலேருந்து ஒரு ஜனவரி வரைக்கும் நீங்கள் தாராளமாக மீன் வாங்கி சாப்பிட்லாம். மீன் பிரியர்கள், ஃபிஷி ஃபுட் லவர்ஸ்லாம் நீங்கள் மீன் இந்த ஜூலையிலேருந்து அக்டோபர் அல்லது ஜனவரி வரைக்கும் அப்படி வச்சுக்கலாம். நல்லாவே விலை கம்மியாக இருக்கும். அந்த ஃபெப்ரவரிலேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கொஞ்சம் விலை ஏறின மாதிரி இருக்கும். அந்த ஏப்ரல் கடைசிலேருந்து மே வரைக்கும் ரேட்டு அதிகமாகவே இருக்கும். அந்த ஏப்ரல் 15 கட்டில் போட்டதுக்கப்புறம் ஏப்ரல் கடைசிலேருந்து உங்களுக்கு அந்த மே மாதம், ஜூன் மாதம் 15 இந்த நாட்கள் விலைகள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். நான் போயிருக்கும்போது இதில் இந்த பொடி மீனெல்லாம் ஓடிட்டு இருந்தது. அதனால தான் நான் அந்த வீடியோ கிளிப் அதில் எடுத்தேன். ரொம்ப அப்படியே சேர்ந்தால ஓடிட்டு அப்படி மொத்தமாக துள்ளும் பாருங்களேன். அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் நின்று எடுத்துருந்தேன். ஏன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி தண்ணிகள் இப்படி ஓடுற மீன்களை பிடிச்சிட்டு வீட்டில் தொட்டியிலெல்லாம் வளர்ப்பாங்க. இப்போ கூட வளர்க்குறவங்க இருப்பாங்க. நான் ஒரு நாள் வளர்த்ததில்லை, இப்படி நின்று பார்த்துருக்கேன். அவ்வளோதான். அந்த கெட்டியாக நிற்கிற அந்த தண்ணியில் நிற்கும், கெட்டப்பட்ட தண்ணியில். அந்த மீன்கள் அது பேர் என்னன்னுலாம் எனக்கு தெரியல. ரூப்பாகவே மூவ் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த கிளிப் எடுத்தேன். இந்த வீடியோ எடுக்கும்போது என்னாச்சு, நான் ஆடியோ அங்கே ரெக்கார்டே ஆகலை. அதனால் நான் ஏலம் காமிச்ச வீடியோ, அந்த வீடியோலலாம் பார்த்திங்கன்னா நான் தான் வாய்ஸ் அதுக்கப்புறம் கொடுத்தேன். அந்த ஆடியோ ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா வரல. அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோவே வரல. நிறைய பேர் நான் எப்பாவது ஒரு நேரம் வீடியோ போகும்போது ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. மார்க்கெட் வீடியோ கொடுக்கும்போது மட்டும்தான் வைரல் ஆகும். நம்மளுடைய சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதை மட்டுமே பார்த்து நம்பி சேனல் ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது. சரி, நானும் சரி அடுத்தடுத்து கொடுத்துடலான்னு பார்த்தா இந்த வீடியோக்குள்ள எடுத்துட்டு அடுத்து ரெசிபி வீடியோ கொடுக்கும்போது என்ன ஆகுது, இது மட்டும்தான் பார்க்குறாங்க, ரெசிபி வீடியோலாம் பார்க்க மாட்டேன்றாங்க. ஒன்றில் ரெசிபி வீடியோ கொடுத்தா கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டுமே கொஞ்சம் அப்படியே போயிட்டே தான் இருந்தது. அதனால் நான் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நான் ரெசிபி வீடியோஸே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் போகும்போது மட்டும் அந்த மார்க்கெட் வீடியோ கொடுக்குறேன். மற்றபடி இப்போ சீ ஃபுட்டை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ரெசிபீஸுமே நான் நான்வெஜ் ரெசிபீஸ் தான் கொடுப்பேன். வெஜ்ஜையும் வீட்டில் செய்யும்போது அதையும் நான் கொடுத்துப்பேன். ஆனால் பெரும்பாலும் நான்வெஜ்ஜு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மீன் பார்த்திங்கன்னா நான் போயிருக்கும்போது கவளை மீன் தான் எல்லா போட்லேயுமே. சின்ன போட்டுகளில் இந்த ஒரு கூடை மீன் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த ஒரு கூடை மீன் அது எப்படியும் 10-12 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீன் தான் வெறும் 600 700 போயிட்டு இருந்தது நான் போயிருக்கும்போது. இது எப்போன்னு பார்த்திங்கன்னா மீன்பிடி தடைக்காலமாக இருக்கக்கூடிய மே மாதத்தில் போயிருந்தது தான். மே மாதம் 23ஆம் தேதி நான் போயிருந்த வீடியோ. அப்போ பார்த்திங்கன்னா இந்த கவளை மீனுக்கு ஆல் சீசனுமே பார்த்திங்கன்னா ரேட் இல்லாமல் தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய வந்துருச்சு அப்படின்னா. இதே இது குறைவாக வந்தால் அதே மீனும் அவங்க அதே ஒரு கூட மீன் 2000 போக தான் செய்யும். நான் பெரும்பாலும் காசிமேடுக்கு போகும்போது கவளை மீன் வரத்து வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை வாங்குறதுக்கே ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்கும். விற்கிறதுக்கே முதல்ல அவங்க டைம் எடுக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சின்ன போட்டுக்குள்ளே இன்னும் அவ்வளோ மீனை எடுக்கிறதுக்குள்ளே பாதி மீனை அதிலே கெட்டு போயிடும். அவங்க அந்த நெட்டுக்குள்ளேலாம் கூட ஐஸ் வச்சுக்கிறாங்க, மீன் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த சின்ன போட்டுக்குள்ளே வச்சு அவ்வளோ மீனை எடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். விலையும் ஜாஸ்தி வராது. இங்கே பாருங்கள், கொண்டு கூடையாக தட்டுறாங்க. ஒவ்வொரு கூடை மீனும் 600 700 800 அவ்வளோதான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி கூடை மீன் போகும்போது நம்மளால் ஒரு கூடை மீன் வாங்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம அவங்க அந்த கமிஷன் மீன் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூடை போகும்போது அவங்க ஒரு 2 கை மீன் அவங்களுக்கு எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஏலத்துக்கு 50 ரூபாயும் உண்டு, அது போக கமிஷன் மீனும் உண்டு. அந்த கமிஷன் மீன் நீங்கள் 100 ரூபா 150 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க கொடுப்பாங்க. மினிமம் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்குலாம் வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் உங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் கவளை மீன் சரி கடைசியாக வாங்கிக்கலாம், இப்போவே வாங்கினா தூக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பெரிய மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். எங்கே பார்த்தாலும் இந்த கவளை மீன் அப்படியே ஏலம் வந்தாலும் கொஞ்சம் சங்கரா மீன் ஏலம் வந்துட்டு இருந்தது. மற்றபடி கொஞ்சம் நண்டு ஏலம் வந்துட்டு இருந்தது. பெரிய மீன் ஒரு மீன் கூட வரல. இத்தனைக்கும் நான் போயிருந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 9:30 மார்னிங் 9:30க்கு போயிட்டேன்.
ஏன்னா அதுக்கு முந்தினோட 9 நான் 6:30க்கெலாம் போயிருந்தும் போது சரி ரொம்ப விலையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் கொஞ்சம் ஒரு 9:30க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். எனக்கு பசங்க லீவுக்கு வந்திருந்ததுனால சரி பெரிய மீன்கள் வேணும் அப்படின்றதுக்கு சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஒரு மணி நேரம் நான் மார்க்கெட்லேயே நின்று வெயிட் பண்ணேன். எனக்கு சரி பெரிய மீன்கள் ஏதாவது ஏலம் வரும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீன் கூட வரல. எறா வந்தது, நண்டு வந்தது, இது எல்லாமே வந்தது. ஆனால் வந்து பெருசாக ஒரு பாறை மீனோ ஒரு கடவுரா மீனோ அந்த மாதிரி எந்த மீனுமே வரல. இதுதான் வந்து அன்னைக்கு மே 23ஆம் உள்ள சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ போட்டுக்கெல்லாம் போயிருக்கும், மீன்கள்லாம் வரத்து எப்படி வந்துட்டுருக்கு, யாராவது மார்க்கெட் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த நண்டு இருந்தது, எனக்கு நண்டு பார்த்ததுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நண்டு எப்போவுமே பிடிக்கும். அதுவும் பொட்டு நண்டுனா நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டுனா பார்த்து வாங்கிடுவேன். நண்டு ரொம்ப விலை குறை. நான் தான் 1000 ரூபா தான் கேட்டாங்க, 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன். எல்லா நண்டுமே நல்ல சதைப்பற்றுள்ள நண்டு, நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டு. அந்த நண்டில் உள்ள காலை மட்டுமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து இப்போ ஏறக்குறைய வந்து மே 23 ஜூன் 23 ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு. நேற்று தான் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன், சும்மா பொடி மாஸ் மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த காலெல்லாம் இருந்தது, அதில் இருக்க ஃப்ளஷெல்லாம் எடுத்து பொடி மாஸ் ட்ரை பண்ணேன். அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கூட குறையலை. நண்டுலாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, சீக்கிரம் காலி பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்க ஃப்ரிட்ஜு வந்து டீஃப்ராஸ்ட் நம்ம மேனுவலாக பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜு. அந்த ஆட்டோமேட்டிக்காக டீஃப்ராஸ்ட் ஆகிற ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மாதிரி இருக்குது. மேனுவலாக டீஃப்ராஸ்ட் ஆகக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மீன் அப்படியே தான் இருக்கும். நம்மளாக டீஃப்ராஸ்ட் பண்ணால் தான் அது வரைக்கும் அப்படியே இருக்குமா. அதனால் 1 மந்த்துக்கு கூட நண்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நான் 2 ஃப்ரிட்ஜுக்குமே பார்த்தேன். அப்புறம் இதில் பறவை கோலா மீன் இருந்தது. இப்படி வச்சுருக்கவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் ஒரு 200 ரூபாய்க்கு கேட்டேன், பார்த்தேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அயலை மீனில் ஒரு சின்ன ஒரு கவுச்சு இருக்கும், சங்கரா மீனில் கொஞ்சம் முள் இருக்கும். இது அப்படி கிடையாது, இதுவும் கொஞ்சம் முள்ளாக தான் இருக்கும். வறுத்து சாப்பிட்றதுக்கு, ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் திருக்கை இருந்தது. திருக்கை எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். சரி வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, சிச்சுவேஷன் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த திருக்க மீனை வாங்கினா இப்போ உடனே பண்ண முடியாது. திருக்கெல்லாம் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பண்ணணும். ஏன்னா பெரிய மீன் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல, அதனால சரி திருக்கையை விட்டுட்டு அது 200 ரூபா தான் சொன்னாங்க. அந்த 2 கூடையில் பெரிய திருக்கையும் 200 ரூபா தான், அந்த சின்ன திருக்கையும் 3 திருக்கை 4 திருக்கை இருந்து அது 200 ரூபா தான். அப்புறம் இதில் வந்து பார்ப்போம். ஏன்னா அங்கே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டேன், மீன் ஒன்றும் வர்றதா இல்லை. இவங்ககிட்ட வந்து கேட்டேன். இவங்க இந்த 2 பாறையும் வந்து 3500 சொன்னாங்க, இந்த 2 மீனையும் 2000 ரூபா சொன்னாங்க. எனக்கு தலையே சுற்றிருச்சு. இவ்வளோ விலை கொடுத்து இந்த மீனை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 3500 பாறை வந்து சீசன் டைமில் நமக்கு 400 ரூபா 450 ரூபான்னு சொல்லியிருக்கேன். 500 ரூபா வரைக்கும் போகும். சரி சீசன் இல்லாத டைமில் நம்ம வந்து அது ஒரு 3 கிலோ இருக்கும். சரி அதுக்குள்ளே ரேட்டை நான் வச்சு கேட்டேன், அவங்க தரவே இல்லை. அப்படியே சரி ஓகே விட்டுட்டு திரும்ப வந்துட்டு அப்புறம் இதில் நெத்தலி இருந்தது, கவளை மீன் இருந்தது. நெத்தலி ஜஸ்ட் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினேன். கவளை மீன் சொன்னால இவங்க கமிஷன் மீன் இப்படி தான் எடுத்து வச்சுருப்பாங்க, அதை நம்ம கேட்டால் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு 200 ரூபா. இது இவ்வளோ கவளை மீனுமே 200 ரூபா தான். ஏன்னா தான் கூட மீனே உங்களுக்கு 700 ரூபா 800 ரூபாய்க்கு தானே போயிட்டுருக்குது. அதனால் இந்த கவளை மீனே நான் எடுத்து அப்படியே சரி 200 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கவளை மீனாக இருந்தது. வாங்கிட்டு சரி போகலாமா, பெரிய மீனை பிள்ளைங்க வேறு வந்திருக்கு. அவங்க ஆசைப்பட்டு தான் கூடவே வந்தாங்க. அன்றைக்கு பசங்க எல்லாமே கூட வந்துச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. சரி போய் நானே மைண்டை செட் பண்ணிவிட்டு சரி அப்படியே டபுள் ரேட்டு கேட்டு தந்துட்டாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் மறுபடியும் திரும்ப போனேன். அவங்க குறைக்கிறதாவே இல்லை, ஏன்னா யாருமே போய் கேட்கல. எனக்கும் வாங்கிட்டு உடனே கிளம்பணும். இதுதான் நமக்கு சிச்சுவேஷன். நம்ம சிச்சுவேஷன் அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க தான். ஏன்னா நம்ம சுற்றி பார்க்குறது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தானே இருப்பாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். அப்புறம் நெத்தலி ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினேன். இது கருநெத்தலி நல்லாயிருக்கும், குழம்புக்கு ஃப்ரைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நெத்தலிலாம் சும்மா பெப்பர் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே 65 ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காதிங்க. 65ல் டீப் ஃப்ரை தானே பண்ணுவீங்க. இது பெப்பர் ஃப்ரைலாம் பண்ணிங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ரான் வந்தது. ப்ரான் ஏலத்துக்கு வந்தது. அப்படியே அதிலே நின்றுட்டேன். சரி பார்த்தேன், நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ரானு, அதுவும் இல்லாமல் நல்ல கடலேரா அப்படின்னாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அது டேஸ்ட்டு தெரியாதவங்க கேட்பீங்க. அது வந்து சின்னதுலேருந்தே கடலேராவே சாப்பிட்டு பழகும்போது அந்த வளர்ப்பு ஏராலாம் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டேஸ்ட்லெஸ்ஸான ஒரு பொருள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சின்னதுலேருந்தே அனுபவிச்சது வந்து நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அது மற்றவங்களுக்கு அது புரியாது. அது என்ன எறா எல்லாம் ஒரே எறா தானே அப்படி சொல்லுவாங்க. அதுதான்
அதாவது சின்ன வயசில் நம்ம ரசித்து சாப்பிட்ட ஒன்றோ அல்லது ரசித்து நம்ம வச்சுருக்க ஒரு பொருளையோ நம்ம வந்து எப்போவும் கிடச்சாலும் அது வந்து அபூர்வமாக தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ப்ரானு கடல் இறாலாம் கிடச்சிதுன்னா நான் கொஞ்சம் விலையே பார்க்க மாட்டேன், வாங்கிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து 2000 ரூபாய்க்கு போச்சு. இந்த இறா 2000 ரூபாய்க்கு போச்சு. அந்த நண்டு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா அதுக்கப்புறம் அப்போ இறாவோட விலை வந்து கம்மின்னு தான் சொல்லுவேன். அதாவது 2000 ரூபாய்க்கு அதில் எப்படியும் ஒரு 3.5 கிலோவாவது இருந்திருக்கும். நான் எடை பார்க்கல, 3.5 கிலோவாவது இருந்திருக்கும். அப்படியே நானே அதை இலங்கிட்டு அந்த இறாவை வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து என் மைண்டெல்லாம் அந்த பாறை மீனில் தான் இருந்தது. சரி அதையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த பாறை மீனையும் வாங்க போனேன். இப்படி தான் வந்து அன்றைக்கு 23ஆம் தேதி போச்சுது. ஏன்னா இறா இப்போ வரைக்கும் இருக்குது, இன்னும் ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் இன்னும் பிரியாணி அது இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன். இப்போ பசங்களும் லீவ் முடிஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறாலாம் நிறைய இருந்ததுல்ல. சொன்ன மாதிரி இது வந்து ஆட்டோ டீஃப்ராஸ்ட் கிடையாது, மேனுவல் டீஃப்ராஸ்ட் தான். மேனுவல் டீஃப்ராஸ்ட் ஃப்ரிட்ஜ் தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதுலலாம் அப்போ எனக்கு இது தோணும், 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும்லாம் கூட ஃபிஷ்ஷை வச்சுருக்கேன், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு மாற்றினதுக்கப்புறம் அது எனக்கு வந்து செட் ஆகவே இல்லை. ஏன்னா ஆட்டோ டீஃப்ராஸ்ட் ஆயிருமா, ஒவ்வொரு தடவையும் ஆட்டோ டீஃப்ராஸ்ட் ஆகும்போது அந்த மீனோட தன்மை இழந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 வாரத்துக்குள்ள காலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ திரும்ப நான் வந்து மேனுவல் டீஃப்ராஸ்ட்டே வாங்கிட்டேன். இந்த மாதிரி நான்வெஜ்லாம் ஸ்டோர் பண்ணோன்னா பெஸ்ட்டு வந்து அந்த மேனுவல் டீஃப்ராஸ்ட். நம்மளே அந்த ஃபிஷ்ஷெல்லாம் காலி பண்ணுற வரைக்கும் டீஃப்ராஸ்ட்டே பண்ணக்கூடாது. நம்மளே அப்படியே வச்சுட்டு எல்லாம் காலியானதுக்கப்புறம் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃப்ரிட்ஜும் க்ளீன் ஆகிடும், அது வரைக்கும் மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மீன்கள்லாம் வாங்கலை. இந்த கலப்பு மீன்கள்லாம் நிறைய வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இன்னும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய எய்ம் வந்து பெரிய மீன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே வரவே இல்லை கடைசி வரைக்கும். திரும்ப அதே பாறை கடைக்கே வந்தாச்சு. அவங்க முதல்ல 3500 சொன்னாங்க. நான் 2500 ரூபாய்க்கு கேட்டுகிட்டே இருந்தேன். கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். 2500 கொடுங்க, 3 கிலோ தான் வரும், அதை தாண்டி வராது 2 மீனும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதோட சின்ன மீன் 2 வச்சுட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. பாறை மீனை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பெரிய மீனாக இருக்கோ அதுதான் ருசியாக இருக்கும். அதுவும் இந்த பாறை தலைலாம் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால சரி ஓகே, இது வேறு எந்த பெரிய மீனுமே அதில் இல்லை. 2 செட்டு பாறை மீன் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது 2ஐயும் அட்லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் 3000 ரூபா கொடுத்து 3 கிலோ மீனாக வாங்கினேன். உண்மையிலே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு 800 ருபீஸ்னால் கூட ஓகேயாக இருந்திருக்கும். 3/24 தான் 2500 நான் தர்றேன் அப்படின்னு. இது திரும்ப 1/2 hour கழித்து நானே தான் போய் வாங்கினேன். 1 மணி நேரம் ஆச்சு. ஆல்ரெடி நண்டெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் இனிமேல் வந்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் ஆகணும். அதனால் சரி ஓகே இதையும் வாங்கிட்டு வெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மீன்களையெல்லாம் எப்போவுமே இது வெட்டை கொடுக்கும்போது நான் மற்ற மீன்களையெல்லாம் ஐஸ் வாங்கி பாக்ஸில் வந்து இது பண்ணிடுவேன். பாக்ஸில் ஐஸில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா நமக்கு வந்து அது பழைய மீனாக ஆகிடும்ல. ஏன்னா வெயில் அன்றைக்கு செம வெயில். அந்த வெயிலுக்குள்ள மீனெல்லாம் நம்ம வாங்கின அந்த கண்டிஷனில் வீட்டுக்கு வந்து சேர்க்குறதே பெரிய விஷயம். அதனால் மீன் வாங்கும்போது அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. மீனை வாங்கும்போது வாங்கின நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளாது. ஏன்னா அவங்க ஐஸ் போடாமல் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் அது மேலே ஐஸ் தண்ணி தெளிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. நமக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம தான் அதை பத்திரப்படுத்தணும். நான் மீன் வாங்கிட்டேன் அப்படின்னா மீனெல்லாம் பெரிய மீன்லாம் வெட்ட கொடுக்குறேன் அப்படின்னா ஓரளவுக்கு முதல்ல வாங்கின மீன்களை நான் வந்து ஐஸில் போட்டு, ஏன்னா நம்ம கார்லேயும் வைக்க முடியாது. காரில் நம்ம ஐஸ் போட்டு வச்சாலும் அந்த காரில் உள்ள ஹீட்டுக்கும் அந்த ஐஸும் ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆக தான் செய்யும். பாட்டம் மோஸ்ட்டில் நிறைய ஐஸ் போட்டுக்கோங்க கார்லலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா. ஏன்னா நம்ம வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த காரோட ஹீட்டுக்கே வந்து அது அந்த ஐஸெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப போட்டுட்டு திரும்ப இந்த இதெல்லாம் மீனெல்லாம் வெட்டி வாங்கினதுக்கப்புறம் அதில் மெல்ட்டான தண்ணியை திரும்ப கொட்டிட்டு திரும்பவும் கொஞ்சம் ஐஸெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். அப்படின்னா தான் நம்மளால் வந்து அந்த பக்குவமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். மீன் வாங்குறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இதில் ஒரு சில பேர் நமக்கு வந்து ஈஸியாக வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு நம்மக்கிட்டே கேட்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் எப்பவுமே ரெகுலராக மீன் கொடுப்பேன். ஏன்னா அவங்க வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து நான் 2 பேருக்கு வாங்கி தருவேன். அதனால தான் சொல்லுவேன் எப்போவுமே. இது வந்து அன்றைக்கு வந்து என் பசங்களுக்காகவே தான் நான் வாங்கியிருந்தேன். அதனால் வந்து இதில் பங்கெல்லாம் போடலை. இங்கே பாருங்கள், வெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இது எத்தனை நாள் கழிச்சுன்னு பார்த்திங்கன்னா வெட்டி வாங்கிட்டு வந்து இதை வந்து நான் வந்து இன்னொரு இடத்துக்கு பேக் பண்ணி கொண்டு வந்தேன். அந்த கதையை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ மீன் வாங்கினேன், இவ்வளோ கொண்டு வந்த மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நண்டெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த பேக்கிங்கில் எதுவுமே நான் ஃபுல்லாக ஐஸ் போட்டிருந்தேன். அதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.